ஸோ லீடர்ஸ், தலைவர்கள். ஓகே, நம்ம எல்லாரும் ஒரு விதத்திலே தலைவர்கள். சில வேளை நீங்கள் இன்னும் பாஸ்டர் ஆகல, பாஸ்டர்னா கூட தலைவர் தான். ஏன்னா நீங்கள் முதலாவது உங்களையே நீங்கள் வழி நடத்துகிற தலைவர்கள். ஓகே, லீடர்ஸ் ஆர் சம்படி ஹூ லீட் தெம்செல்ஃப். இவர்கள் மற்றவர்களை வழி நடத்துவதற்கு முன்பாக தங்களை தாங்களே வழி நடத்துகிறவர்கள். ஒரு தன்னைத்தானே சரியாய் வழி நடத்தாத எந்த தலைவனும் தன்னையோடு சார்ந்து இருக்கக்கூடிய குடும்பத்தையும் வழி நடத்த முடியாது. இதற்கு பின்பு தேவனுடைய குடும்பமாகிய திருச்சபை இல்லாவிட்டால் ஊழியங்கள், ஊழிய அமைப்புகளையும் அவன் வழி நடத்த முடியாது. அதனால் ஒரு தனி மனித தலைமைத்துவம் என்பது ரொம்ப ரொம்ப அவசியம். அவன் தன்னைத்தானே சரியாய் வழி நடத்துகிறவன். ஸோ இதை நம்ம ரொம்ப கவனமாக நம்முடைய லைஃப்பில் நம்ம பார்க்க அழைக்கப்படுகிறேன். ஏன்னா லீடர்ஷிப் இன்றைக்கி பெரிய ஃபெயிலியராக மாறுது. இன்றைக்கி ஏன் மாறுதுன்றதை தாண்டி அது எப்படி இவ்வளோ பெரிய ஒரு சரிவை சந்தித்திருக்கிறது என்று சொன்னால், இந்த தலைமைத்துவத்திலே நாம் என்ன செய்ய வேண்டுமோ அதை சரியாய் செய்யாததுனால நாமும் தோல்விகளை சந்திக்கிறோம். நம்மளை சூழ்ந்திருக்கிறவர்களும் பல தோல்விகளை சந்தித்து கொண்டிருக்கிறார்கள். ஸோ இதை கொஞ்சம் நம்ம சீர்திருத்தி கொள்வதற்கு, இல்லாவிட்டால் ஸ்திரப்படுத்தி கொள்வதற்கு நம்ம இந்த லீடர்ஷிப் செமினாரை வச்சுருக்கிறோம். ஸோ இது ரொம்ப மோர் ஆஃப் அன் இன்ஸ்ட்ரக்ஷன், ஒரு ஆலோசனை கொடுக்கக்கூடிய ஒரு நேரமாகவே இது கருதப்படும். அதனால் நீங்கள் ஒரு டீப் தியாலஜி இல்லாவிட்டால் ஒரு பெரிய எக்ஸ்பாசிட்டிவ் டீச்சிங் எல்லாம் நீங்கள் எதிர்பார்க்க மாட்டீங்க. அப்படி எதிர்பார்த்து வந்தீங்கன்னா கண்டிப்பாக இதில் நடக்காது. ஏன்னா இது ஒரு ஆலோசனை நேரமாக ஒரு நல்ல தலைமைத்துவத்தை திறமையாக நான் ஏற்படுத்தி கொள்ளும்படியாக நான் என்ன செய்ய வேண்டும் என்ற அந்த முனைப்போடு தான் நாம் என்ன பண்ணுகிறோம், இந்த வேலைகளிலே நாம் செயல்பட போகிறோம். ஏன்னா நான் முதலாவது என்ன நடக்க போகுதுன்னு சொல்கிறது ரொம்ப நல்லது பாருங்கள். ஏன்னா ஒரு ஹோட்டலுக்கு போகிறதுக்கு முன்னாடி இது வெஜ்ஜா நான்வெஜ்ஜான்னு முதல்ல என்ன பண்ணணும், கண்டுபிடிக்கணும். அந்த மாதிரி நீங்கள் தவறான நோக்கத்தோடு கூட இது இப்படி இருக்குன்னு நான் நினச்சேன் அப்படின்னு நீங்கள் கிளாஸே இல்லாத மாதிரி ஆயிடுச்சு பர்சனாக கிளாஸ் வேணும்னா நீங்கள் வியாழக்கிழமை சாயங்காலம் நடக்கிறதுக்கு தான் வரணும். இது ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன். தேவன் நமக்கு என்ன சொல்லுகிறார் என்பதை கவனமாய் பார்த்து அதற்காக நம்மளை ஆயத்தப்படுத்தி கொள்ளக்கூடிய ஒரு நேரமாக நான் விசுவாசிக்கிறேன். ஸோ முதலாவது நான் தலைவர்களை பற்றி சொல்ல வேண்டும் என்று சொன்னால், லீடர்ஸ் ஆர் நாட் பார்ன். எந்த ஒரு தலைவனும் அவன் பிறப்பிலே தலைவன் அல்ல. ஆனால் ஒவ்வொரு தலைவனும் அவன் தன்னைத்தானே அந்த இடத்துக்கு உயர்த்தி கொள்ளுகிறவனாய் இருக்கிறான். லீடர்ஸ் ஆர் நாட் பார்ன், லீடர்ஸ் ஆர் ரெய்ஸ்ட். அப்படி என்றால் பிறந்த ஒரு நிலைமையிலே அவன் தலைவன் என்ற அந்த அந்தஸ்தும் அந்த அடையாளமும் அவனுக்கு கிடைக்கிறது இல்லை. ஆனால் ஒவ்வொரு மனிதனும் தன்னை ஒரு நல்ல தலைவனாக அவனை உயர்த்தி கொள்ள முடியும். he can raise himself. அதனால தான் நமக்கு ஹோப் இருக்குது இந்த மீட்டிங் நடத்துறதுக்கு. ஏன்னா எல்லாரும் பிறக்கும் பொழுதே தலைவனாக இருந்தான்னா இப்போ அவங்களுக்கு நம்ம மீட்டிங் நடத்த வேண்டிய அவசியமும் கிடையாது, அவங்களுக்கு மீட்டிங்கும் தேவையில்லை. ஏன்னா அவங்க தான் ஏற்கனவே தலைவர் ஆகிட்டாங்களே. ஸோ லீடர்ஸ் ஆர் நாட் பார்ன், லீடர்ஸ் ஆர் ரெய்ஸ்ட். அவர்கள் தங்களை தாங்களே தரம் உயர்த்தி கொள்ளுகிறார்கள். இல்லாவிட்டால் அவர்கள் இருக்கிற நிலையிலிருந்து அடுத்த நிலைகளுக்கு தங்களை மாற்றிக்கொள்ளுகிறவர்கள் தான் தலைவர்கள். இன்னொரு ஸ்டேட்மெண்ட், லீடர்ஸ் ஆர் நாட் பார்ன், லீடர்ஸ் ஆர் மேட். லீடர்ஸ் ஆர் மேட். தலைவர்கள் பிறப்பதில்லை, தலைவர்கள் உருவாக்கப்படுகிறார்கள். தலைவர்கள் உருவாக்கப்படுகிறார்கள். இந்த ரெண்டு முக்கியமான தலைப்பின் அடிப்படையில் தான் இந்த லீடர்ஷிப் செமினாரை நம்ம ஆர்கனைஸ் பண்ணுறோம். ஏன்னா இவர்கள் தங்களைத்தானே உயர்த்தி கொள்ளுகிறவர்கள், இவர்கள் உருவாக்கப்படுகிறவர்கள். ஸோ இந்த லீடர்ஷிப் ப்ரோக்ராம் மூலமாக நம்ம என்ன ட்ரை பண்ணுறோம் அப்படின்றதையும் நான் சற்று விரிவாக்கமாய் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். ஏன்னா எப்பயுமே என்னுடைய ஆசையும் சரி, எந்த ஒரு பிரசங்கத்தினுடைய ஒரு குறிக்கோளும் என்னென்னா, இலக்குகளை முதலாவது சரியாய் நிர்ணயிக்க வேண்டும். வேர் வி வாண்ட் டு கோ, நாம் எங்கே போக வேண்டும் என்ற இலக்குகளை நிர்ணயிக்காததுனால தான் நாம் வாழ்க்கையிலே மிகப்பெரிய தோல்விகளை சந்தித்து கொண்டிருக்கிறோம். நீங்கள் இப்போ இங்கேருந்து ரயில்வே ஸ்டேஷனுக்கு போகிறீங்க, ரயில்வே ஸ்டேஷன் போயிட்டு எந்த ட்ரெயின் இருக்குதோ ஏறி போகிறதில்ல. நம்ம போகிறதுக்கு முன்னாடியே பல நிலைகளிலே நாம் இதை வடிவமைக்கிறோம். நான் இங்கே போகிறேன், நான் இப்படி போகிறேன், இதை செய்ய போகிறேன், நான் இத்தனை நாள் இருக்க போகிறேன். இப்படி ஒவ்வொரு முறையும் நாம் திட்டமிடும் பொழுது தான் அதனுடைய வெற்றிகளையும் நாம் ருசிக்க முடியும். நிறைய பேர் வெற்றிகளை பார்ப்பதில்லை. ஏனென்று சொன்னால் அவர்கள் இலக்குகளே என்ன பண்ணுறதில்ல, நிர்ணயிப்பது கிடையாது. அதனால் தலைவன் என்பவன் உருவாக்கப்படுகிறவன், தன்னைத்தானே நல்ல நிலைகளுக்கு மாற்றிக்கொள்ளுகிறவன். ஸோ இதை குறித்து ஒரு ஆதாரமாக ஒரு வசனத்தை நான் சொல்ல விரும்புகிறேன். 2 நாளாகமும் 27ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை வாசிக்கலாம். 2 Chronicles chapter 27 verse 6. 2 நாளாகமும் 27ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை வாசிக்கலாம். யோதாம்
தன் வழிகளை தன் தேவனாகிய கர்த்தருக்கு முன்பாக நேராக்கினதினால் பலப்பட்டான். யோதாம் தன் வழிகளை தன் தேவனாகிய கர்த்தருக்கு முன்பாக நேராக்கினதினால் பலப்பட்டான். நான் ஆங்கிலத்தில் வாசிக்கிறேன். ஸோ ஜோதம் became mighty because he prepared his way before the Lord his God. ஆங்கிலத்திலே என்ன சொல்லுகிறது என்று சொன்னால், அவன் தன் வழியை தேவனுக்கு முன்பாக ஆயத்தப்படுத்தி கொண்டான். இங்கே தமிழில் நேராக்கி கொண்டான்னு இருக்கிறது. ஸோ நம்மளுக்கு டபுள் பேரல் மாதிரி இது. இங்கிலீஷ்லேயும் ஒரு அர்த்தம் கிடைக்குது, தமிழ்லேயும் என்ன பண்ணுது ஒரு அர்த்தம் கிடைக்குது. எதுவுமே சளைத்தது கிடையாது. இங்கே தமிழ் கரெக்டாக, இங்கிலீஷ் கரெக்டாக, ஹிந்தி கரெக்டான்ற போராட்டம்லாம் கிடையாது. நம்மளுக்கு கருத்து கிடைக்குதான்றது தான் போராட்டம். எப்படி சிலர் இந்த பைபிள் தான் கரெக்டு, அந்த பைபிள் தான் கரெக்டு, பைபிள் படித்தாவே கரெக்டு அப்படின்னு நான் நம்புகிறேன். எப்படி அதை தவிர வேறு எதையாவது போய் படிச்சுன்னு இல்லாமல் இருந்தால் ரொம்ப நல்லது. அப்போ நேராக்கி கொண்டான், இல்லாவிட்டால் தமிழில் சொல்லுகிறது அவன் தன் வழியை ஆயத்தப்படுத்தி கொண்டான். ஸோ டு பிகம் கிரேட் he has to prepare himself. பாருங்கள், ஆயத்தப்படாத ஒரு மனிதனும் தன்னுடைய வாழ்க்கையிலே ஒரு மாற்றத்தையோ இல்லாவிட்டால் அடுத்தவர்களுடைய வாழ்க்கையிலோ ஒரு மாற்றத்தை உருவாக்கவே முடியாது. Unless a man prepare himself, nobody is apart from this principle. யாருமே இந்த கொள்கைக்கு தூரமானவர்கள் கிடையாது. எல்லா விதமான மனிதர்களுமே தங்களை ஆயத்தப்படுத்தும் பொழுதுதான் அவர்கள் அடுத்த நல்ல நிலைமைகளுக்கு மாறுகிறார்கள். Greatness is prepared. Greatness is prepared. ஒரு பெரிய வெற்றிகரமான நிலைகள் என்பது உருவாக்கப்படக்கூடியவைகளாகவே இருக்கிறது. அது ஏதோ தானாக உருவாகி தானாக அது கனித்தந்து பழமாகி கீழே விழுறது கிடையாது. இட் இஸ் பீன் ப்ரிப்பேர்ட். ஸோ நம்முடைய நோக்கம் என்னவென்று சொன்னால், ஒரு நல்ல தலைவர்களை சமுதாயத்திலே ஆவிக்குரிய வட்டத்திலே உருவாக்குவதை நாம் அடையாளமாய் வைத்திருக்கிறோம். ஸோ அதனால் எனக்கு ரொம்ப சந்தோஷம் என்னென்னா, இது ரொம்ப ரொம்ப அவசியமானது. எனி சொசைட்டி தட் ஃபெயில்ஸ், இட் ஃபெயில்ஸ் பிகாஸ் ஆஃப் அ லீடர். எந்த சமுதாயமும் தோல்வியடைவதற்கு காரணம் என்னவென்று சொன்னால், அந்த தலைவனுடைய தோல்விதான் அதற்கு காரணமாக இருக்கும். எந்த ஒரு சமுதாயமும் ஒரு பெரிய உயர்வை காண வேண்டும் என்று சொன்னால், ஒரு தலைவனுடைய வளர்ச்சியும் அவன் தன்னை ஆயத்தப்படுத்தி கொள்வதுமே மிகப்பெரிய வெற்றிகளாக அமைகிறது. அப்போ நம்ம குடும்பத்தின் வெற்றி, நான் எப்படி பொதுவாக இந்த லீடர்ஷிப் பார்க்குறேன்னு பார்த்தீங்கன்னா, வெறும் ஊழிய வெற்றியை மட்டும் நம்ம கணக்கெடுப்பது கிடையாது. சில வேளையில் ஊழியத்தில் நம்ம நிறைய வெற்றி பெற்றிருக்கலாம், ஏன்னா அதுக்கு சில தெய்வீக உதவிகள் கிடைத்திருக்கும். அதனால் நம்ம ஊழியத்தில் நிறைய வெற்றி பார்த்துருக்கலாம். ஆனால் தனி மனித வெற்றி அவசியம், குடும்ப வெற்றி அவசியம், பொருளாதார வெற்றி அவசியம், ஆரோக்கியத்தின் வெற்றி அவசியம், சமுதாய வெற்றி அவசியம். அப்படின்னா 4 பேர் நம்மளை பற்றி ஊரில் நல்லா பேசணும். எப்படி அது ரொம்ப ரொம்ப அவசியமாக இருக்குது. இன்றைக்கி சில வேளைகளில் சில ஸ்டேட்மெண்ட் கேட்கும் பொழுது கவலையாக இருக்குது. நல்ல பாஸ்டர் தான், ஆனால் எனக்கு செட் ஆகாது. எப்படி பாருங்கள், இதெல்லாம் ஒரு டேஞ்சரஸான ஸ்டேட்மெண்ட். அதுக்கு பின்னாடி போனீங்கன்னா புதையல் புடல் ஆராய்ச்சி மாதிரி நிறைய தோண்ட வந்துக்கிட்டே இருக்கும். அப்படின்னா சமுதாயத்தில் அவர் என்ன பண்ணலை, பெரிய வெற்றிகளை சந்திக்கவில்லை. அதனால் நம்முடைய இலக்கு என்னவென்று சொன்னால், ஒரு முழுமையான பகுதியை நாம் சரிபார்க்கும்படியாக வந்திருக்கிறோம். வெறும் உங்களை ஒரு ப்ரேயர் லைஃப்பில் மட்டும் நான் மோட்டிவேட் பண்ண வரல, இல்லாவிட்டால் ஒரு அந்நிய பாஷை லைஃப்பில் மட்டும் மோட்டிவேட் பண்ண வரவில்லை, இல்லாவிட்டால் வெறும் வேதாகம களஞ்சியங்களை கரெக்டாக நீங்கள் படித்து துல்லியமாய் புரிந்து கொள்ள வரவில்லை. அதையும் தாண்டி ஒரு முழுமையான ஹோலிஸ்டிக் டெவலப்மெண்ட் என்று சொல்லுகிறோம், ஒரு முழுமையான வளர்ச்சிக்குள்ளாய் தலைவர்கள் வருவதற்கு நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். அப்போ அதற்கு ஆயத்தப்படுவது ரொம்ப ரொம்ப அவசியமாக இருக்கிறது. இன்றைக்கி ஏன் நம்மளால் நிறைய நல்ல மீட்டிங்ஸ் நடத்த முடியல, நல்ல லீடர்ஷிப் மீட்டிங் நடத்த முடியல? இதுக்கெல்லாம் காரணம் என்னென்னா, ஆயத்தப்படக்கூடிய அந்த மனநிலைகள் குறைந்து போய்விட்டது. நான் ஆயத்தமாகணும்னு யோசிக்கும் பொழுது தான் கர்த்தர் அதற்கு வழிவாசல்களையும் வாய்ப்புகளையும் திறக்கிறார். ஹல்லேலூயா. பாருங்கள், என்னைக்கு நான் இருக்கிற இந்த நிலை நான் மாற்றிக்கொள்ள வேண்டும், நான் மறுரூபமான இடத்துக்கு போக வேண்டும் என்று நான் எப்போ ஆசைப்படுறேனோ அப்போ தான் எனக்கு தேவனே சில வழிகளையும் வாசல்களையும் என்ன பண்ணுறாரு, திறக்கிறார். ஸோ கர்த்தர் எதையாவது செய்வதற்கு முன்பாக ஒரு தெய்வீக ஆசைகள் நமக்குள்ளாக ஏற்படுவது அவசியமாக இருக்க வேண்டும். ஸோ இந்த இலக்குகளில் நம்ம எங்கே நம்மளை ப்ரிப்பேர் பண்ணிக்கொள்வது? ஏன்னா தொடர்ந்து நம்ம இந்த மீட்டிங் நடத்தலான்னு ஒரு தெய்வீக விசுவாசத்தோடு கூட உங்களோடு கூட பேசி கொண்டிருக்க, இப்படிப்பட்ட ஒரு நல்ல ஆரம்பத்தை தேவன் தந்ததுனால நம்ம தொடர்ந்து நடத்த போகிறோம். அதனால் சில முக்கியமான நிலைகளை நான் காண்பிக்க விரும்புகிறேன். இதை வெறும் டீச்சிங்காக மட்டும் இல்லாதபடி கொஞ்சம் நான்
ஸ்பிரிட்டில் ஜெபிக்கவும் நான் ஆசைப்படுறேன். அதனால் இந்த 3 குறிப்புகளை நீங்கள் கவனம் வைத்து கொள்ளுங்கள். நம்ம எங்கே ப்ரிப்பேர் ஆகுவது, வேர் டு பி ப்ரிப்பேர், நம்ம எந்த இடத்துல நம்மளே ஆயத்தப்படுத்தி கொள்வது, இதுதான் பெரிய கேள்வியாக இருக்குது. ஏன்னா இதை நான் பல சபை பாகுபாடுகள், பல பின்னணிகளிலிருந்து நான் புரிந்து கொண்டவைகளை வைத்து நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். எதிலே நாம் ஆயத்தப்பட வேண்டும். நான் ஒரு முறை பாருங்கள், ஒரு எப்படி நம்ம மினிஸ்ட்ரியில் ஃபைனான்ஷியல் ஏரியாவை டெவலப் பண்ணுறதுன்னு கிளாஸ் எடுத்தேன். பயங்கரமான வரவேற்பு. ஏன்னா பாஸ்டர் சொன்னார், ஐயா இதுக்கப்புறம் நான் உண்மையாகவே எனக்கு நிறைய வெளிச்சம் கிடைச்சிது, நான் உண்மையாக இதெல்லாம் செய்ய போகிறேன். எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஏன்னா அந்த பாடத்திட்டம் வெறும் பொருளாதாரத்தை பற்றி சார்ந்ததுனால அது நிறைய பேருக்கு பிரயோஜனமாக இருந்தது. அவருக்கு ரொம்ப ஆர்வமாக மாறிவிட்டது. ஆனால் இன்றைக்கி நீங்கள் ஒரு 10 வருஷத்துக்கு அப்புறம் என்னை கேட்டிங்கன்னா அதை விட ரொம்ப முக்கியமான ஏரியாலாம் இருக்குது. அதனால் நான் அதையும் தாண்டி ஒன்றை சொல்ல விரும்புகிறேன். ஏன்னா அது ஒரு சின்ன பகுதி, அது ஒரு சின்ன பகுதி, சில வேளை அது ஒரு முக்கியமான பகுதி. ஒரு ஃபைனான்ஷியல் ஒரு 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 டைரக்ஷன், ஒரு ஃபைனான்ஷியல் மேனேஜ்மெண்ட் பற்றி பேசினது. ஆனால் நாம் என்ன இலக்குகள், எங்கே நம்மளை ஆயத்தப்படுத்தி கொள்ள வேண்டும் என்று சொன்னால் அதையும் தாண்டி சில இடங்களை கண்டுபிடிக்க கர்த்தர் உதவி செய்தார். முதலாவது, தெய்வீக சுபாவத்திலே நாம் நம்மளை ஆயத்தப்படுத்தி கொள்ள வேண்டும். we have to develop in the nature of Christ. பாருங்க, ரொம்ப ரொம்ப அவசியமான இடம். ஒரு தலைவனுக்கு அவன் உருவாக வேண்டிய மிக மிக முக்கியமான இடம் என்னவென்று சொன்னால், அவனை பார்க்கும் பொழுது மனிதர்கள் கிறிஸ்துவை பார்க்கிற அந்த நிலைக்கு அவன் மாற்றப்பட வேண்டும். When people see some leader, they should say, now I have seen Christ. நான் கிறிஸ்துவை கண்டேன். நான் கிறிஸ்தவனே அல்ல, நான் யாரை கண்டேன்? கிறிஸ்துவை கண்டேன். I could see the nature of Christ. பாருங்க, இதுக்கு ஆயத்தப்படுவது என்பது ஒரு ரொம்ப நல்ல முயற்சி. பாருங்க, சில வேலைகளில் இந்த வேலையை விட இந்த வேலை நல்ல வேலைன்னு சொல்லுவோம் பாருங்க, கரெக்டாக. இந்த வேலையை விட இது நல்ல வேலை. அதனால சொல்கிறேன், நீங்கள் மற்ற எல்லா வேலைகளை விட தெய்வீக சுபாவம் எனக்குள்ளாய் உருவாக்கப்பட வேண்டும் என்பதற்கு நாம் ஆயத்தப்பட வேண்டியதாக இருக்கணும். இன்றைக்கி நிறைய விதங்களில் நம்ம ஆயத்தப்படுகிறோம். ஏன்னா நானே நூற்றுக்கணக்கான ஆயிரக்கணக்கான மக்களை சந்தித்து ஊழியத்துக்கு அவர்களை தயார்படுத்தி இருக்கிறேன். அவங்க நல்ல ஊழியத்துக்கு ரெடி ஆகிட்டாங்க. ஏன்னா எப்படி பிரசங்கம் பண்ணணும், எப்படி நோட்ஸ் எடுக்கணும், எப்படி எத்தனை வசனம் சொல்லணும், நடுவில் என்ன ஜோக் சொல்லணும், அப்படிலாம் மக்கள் ரெடியாகி இதில் நல்ல திறமை இருந்ததுன்னா நடுவில் 2 பாட்டு பாடி அவங்க ஆயத்தமாயிட்டாங்க. ஸோ தே பிகம் எ கிரேட் ப்ரெசன்டர்ஸ். அவர்கள் நல்ல கருத்துக்களை மக்கள் மத்தியிலே கொண்டு போகிறவர்களாய் மாறி இருக்கிறார்கள். ஆனால் அதை விட ரொம்ப முக்கியமானது, ஒரு தேவனை மக்கள் பார்க்கக்கூடிய ஒரு ஆலயமாய் நீங்கள் மாறி இருக்கிறீர்களா? to develop means to have the nature of Christ in us. எபேசியர் 4ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்தை வாசிக்கலாம். எபேசியர் 4ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம். Ephesians chapter 4 verse 24. மெய்யான நீதியிலும் பரிசுத்தத்திலும் தேவனுடைய சாயலாய் சிருஷ்டிக்கப்பட்ட புதிய மனுஷனை தரித்துக் கொள்ளுங்கள். புதிய மனுஷனை என்ன பண்ணுங்கள்? தரித்துக் கொள்ளுங்கள். So leadership is about having or put on the new nature of Christ. தேவனுடைய சுபாவத்தை நாம் பார்க்க, அதை பிரதிபலிக்க அழைக்கப்பட்டிருக்கிறோம். இப்போ நம்மளுக்குள்ள எவ்வளோ கிரைஸ்ட் ஃபார்ம் ஆகிருக்கிறாரு. நமக்கு தெய்வீக சுபாவம் இருந்தால் மக்கள் நம்மளை நேசிக்கிறவர்களாய் மாறுவார்கள். நம்மளை பிரசங்கத்தெல்லாம் தாண்டி நம்மளை நேசிப்பாங்கங்க. ஹல்லேலூயா. நம்முடைய அழகு, நம்முடைய சௌந்தரியம், நம்முடைய ஸ்டைலு, இதெல்லாம் தாண்டி உங்களை நேசிக்க வேண்டும் என்று சொன்னால், ஒரு தலைவனாய் மக்கள் உங்களை பார்க்க வேண்டும் என்று சொன்னால், நீங்கள் புதிய மனுஷனை எவ்வளவு தரித்து கொண்டிருக்கிறீர்கள். ஸோ த ஃபர்ஸ்ட் ப்ரிப்பரேஷன் இஸ் டு ஹேவ் த நேச்சர் ஆஃப் கிரைஸ்ட். நான் தேவனுடைய சுபாவத்தை உடையவனாய் மாறுவது. இரண்டாவது, டு ஹேவ் த மைண்ட் ஆஃப் கிரைஸ்ட். இயேசுவினுடைய சிந்தனை உடையவனாய் மாறுகிறவன் தான் நல்ல ஆயத்தத்தை உண்டாக்குகிறவனாய் இருக்கிறான். He is the one who prepare himself in the right direction. ஒருவன் தன்னை ஆயத்தப்படுத்திக் கொண்டான், தன் வழியை ஜோத்தம் சரி பண்ணி கொண்டான் என்று சொல்லி பார்க்கிறோம். அவன் தேவனுக்கு முன்பாக அதை நேர்த்திப்படுத்தி கொண்டான் என்று சொன்னால், தன்னுடைய மனதை அவன் கிறிஸ்துவின் சிந்தனைக்கு ஒப்பான சிந்தனையாய் மாற்றிவிட்டான். The greatest battle is after salvation is your mind deliverance.
ரட்சிப்புக்கு அப்புறம் நம்மளுடைய மிகப்பெரிய போராட்டம் என்னவென்று சொன்னால் மனதின் விடுதலை, இல்லாவிட்டால் மண்டையின் விடுதலைன்னு வச்சுக்கலாம். ஹெட் டெலிவரன்ஸ் தான் ரொம்ப முக்கியமானது. நம்ம பாருங்கள், பிசாசு போயிட்டான், அவன் போயிட்டான், இவன் போயிட்டான், அவன்லாம் போயிடுவான். ஒரு சில பிசாசுங்கள்லாம் நம்ம கூட ரொம்ப நாள் இருந்து போர் அடிச்சதுன்னே கிளம்பி போயிருக்கோம். எப்படி? ஆமாம், ஏன்னா இவன் எதையுமே ஒன்றும் புதுசாகவே செய்ய மாட்டான், அப்படியே தான் இருக்கிறான், நம்மளுக்கும் அவனுக்கும் எந்த விதமான ஒரு சேலஞ்சிங் சிச்சுவேஷனுமே வரமாட்டுது அப்படின்னு போர் அடித்து கூட கிளம்பி போயிருக்கோம். ஆனால் ஒரே ஒரு பிரச்சனை மட்டும் நம்மளை விட்டு போகாதது என்னென்னா, இந்த மனதிலே நம்மளுடைய டெலிவரன்ஸ் வராதது ஒரு பெரிய பிரச்சனை. மைண்ட் டெலிவரன்ஸ், டு ஹாவ் த மைண்ட் ஆஃப் கிரைஸ்ட். ஓகே, இப்போ இதற்கு கொலோசியர் 3ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை வாசிக்கலாம் பாருங்க. கொலோசியன் சாப்டர் 3 verse 2. மேலானவைகளையே நாடுங்கள். ஓகே, செட் யுவர் மைண்ட் ஆன் த திங்ஸ் அபவ். உங்களுடைய மனதை மேலானவைகளிலே வைக்க கற்றுக்கொள்ளுங்கள். ஸோ த செகண்ட் ப்ரிப்பரேஷன் இஸ் மைண்ட் ப்ரிப்பரேஷன். முதலாவது என்னுடைய சுபாவம் மாற்றப்படுகிறதா, இதுதான் முதல் ஆயத்தம். இரண்டாவது ஆயத்தம் என்று சொன்னால் என்னுடைய மனது மறுரூபமாகிறதா, என்னுடைய மனது விடுதலையை சந்திக்கிறதா, என்னுடைய மனது பல வருடங்களுக்கு முன்பாக இருந்ததைப் போலவே இப்பொழுதும் இருக்கிறதா. ஸோ மைண்ட் டெலிவரன்ஸ் இஸ் a biggest டெலிவரன்ஸ். இன்னைக்கு நம்ம டிப்ரெஷன், ஆங்ஸைட்டி, இப்படிப்பட்ட பல காரியங்களை பேசுகிறோம் பாருங்கள். இட்ஸ் ஆல் நியூரலாஜிக்கல் ப்ராப்ளம். ஒரு நரம்புகளினாலே ஏற்படக்கூடிய பிரச்சனைகள். இதெல்லாம் எங்கேருந்து தொடங்குது என்றால் எவ்ரிதிங் ஸ்டார்ட்ஸ் இன் த மைண்ட். எல்லாமே மைண்டில் தான் இருக்குது. டு ஹாவ் த மைண்ட் ஆஃப் கிரைஸ்ட் யூ ஹாவ் டு ப்ரிப்பேர் யுவர் செல்ஃப். பாருங்கள், இதுக்கு தான் தேவன் நல்ல போதிக்கிறவர்கள், டீச்சர்ஸு, நல்ல ஆரோக்கியமான பிரசங்கங்களை கொடுக்கக்கூடியவர்களை வைத்து நம்முடைய மனதை தேவன் சரிப்படுத்துகிறவராக இருக்கிறார். ப்ரிப்பரேஷன் மீன்ஸ் யுவர் மைண்ட் கெட் டெலிவர்ட் அண்ட் இட் கெட் அலைன்ட். ஸோ ஆயத்தம் என்பது, நான் ஊருக்கு போகும்பொழுது என்னுடைய பையெல்லாம் எடுத்து வச்சு நம்ம ஆயத்தமாகிறது என்பது வெளியரங்கமான ஆயத்தம். நீங்கள் ஒரு நிலையிலிருந்து அடுத்த நிலைகளுக்கு போவதற்கு உங்களுடைய மனதை நீங்கள் ஆயத்தப்படுத்துவது மிக மிக ஆயசமாக இருக்கிறது. யார் யாரெல்லாம் பெரிய பெரிய வெற்றிகளை பார்த்தாங்களோ அவங்களுடைய லைஃப்லாம் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் தே ஹேவ் ஓவர்கம் த பேரியர்ஸ் இன் தியர் மைண்ட். அவர்கள் மனதிலே தான் பிரச்சனைகளை முதலாவது ஜெயிக்கிறார்கள். அப்போ ஆயத்தம் என்றால் தேவனுக்கு முன்பாக ஒருவன் தன்னை ஆயத்தப்படுத்திக் கொள்வது என்று சொன்னால் தெய்வீக சுபாவத்திலே அவன் தன்னை ஆயத்தப்படுத்த வேண்டும், மனதிலே அவன் தன்னை ஆயத்தப்படுத்திக் கொள்ள வேண்டும். மூன்றாவது, தேவனுடைய கிரியைகளுக்கு தன்னை ஆயத்தப்படுத்திக் கொள்ள வேண்டும். He has to prepare himself for the work of Christ. இயேசுவினுடைய வேலைகளுக்கு நாம் நம்மளை ஆயத்தப்படுத்திக் கொள்ள வேண்டும். நமக்கு தெரிந்த ரொம்ப பரிச்சயமான வசனம் பாருங்க, அப்போஸ்தலர் 10ஆம் அதிகாரம் 38ஆம் வசனம். நசரேயனாகிய இயேசுவை தேவன் பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும் அபிஷேகம் பண்ணி தேவன் அவரோடு கூட இருந்தபடியினால் நன்மை செய்கிறவராய், பிசாசில் அகப்பட்ட யாவரையும் குணமாக்குகிறவராய், பிசாசின் வல்லமையில் அகப்பட்ட யாவரையும் குணமாக. திஸ் இஸ் ஒர்க் ஆஃப் கிரைஸ்ட். நம்ம இன்னைக்கு எங்க தெரியுமா ரொம்ப எம்பசைஸ் கொடுப்போம், இந்த தெய்வீக வேலைக்கு ரொம்ப எம்பசைஸ் கொடுப்போம். I have to do the work of Christ. I have to do the work of Christ. எப்போ பார்த்தாலும் அபிஷேகம், எப்போ பார்த்தாலும் ஆவியின் மண்டலத்திலேயே நம்ம போய் வேலை செய்து அந்த பேயை துரத்துறது, இந்த பேயை துரத்துறது. I strongly believe in that. We have to prepare that. ஆனால் ஒரு பெரிய நிலைப்பாடற்ற நிலை எப்பொழுது உருவாகிறது தெரியுமா? இந்த மூன்று காரியங்களிலும் ஒரு மனிதன், தலைவன், ஒரு ஆரோக்கியமான ஊழியக்காரன் உருவாகாத போது அவன் தோல்விகளை சந்திக்கிறான். He become imbalanced in life. அபிஷேகம் தேவை, தெய்வீக ஆற்றல்கள் தேவை, வல்லமை தேவை, சுகமாக்குற வரம் தேவை. இதெல்லாம் நான் பைபிள் காலேஜில் டீச் பண்ணியிருக்கிறேன். டிவைன் ஹீலிங்னு ஒரு சப்ஜெக்டே எடுத்து பேசியிருக்கிறோம், டெலிவரன்ஸ் பேசியிருக்கிறோம். எல்லாமே இயேசுனுடைய செயல்களை நாம் ரொம்ப 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 முக்கியத்துவப்படுத்தி பேசுகிறோம். நீங்கள் உலக வரலாறுகளை நீங்கள் மூன்றாக பிரிக்கலாம். நான் உங்களை அடுத்த ஒரு பரிமாணத்துக்கு சிந்திக்க அழைக்கிறேன். உலக வரலாறுகளையும் மூன்றாக பிரிக்கலாம். அதில் என்னென்னா, ஒரு சபை என்னென்னா, ஒருத்தன் கிறிஸ்துவை போல மாறணும்னு சொல்லியே வாழ்க்கை ஃபுல்லாக பிரசங்கம் பண்ணுறது. எப்படி? டு பி கன்ஃபர்ம் டு கிரைஸ்ட். எப்படி?
இவங்களுடைய பிரசங்கங்கள்லாம் பார்த்தீங்கன்னா கிறிஸ்து இது இருந்தால் என்ன பண்ணியிருப்பார், வாட் வுட் ஜீசஸ் டூ, இந்த சூழ்நிலை இருந்தால் இயேசு என்ன பண்ணியிருப்பார், அந்த சூழ்நிலை இருந்தால் யோசித்து என்ன பண்ணியிருப்பார், அவர் கோவப்படாமல் இருந்திருப்பார், அவர் எரிச்சல் படாமல் இருந்திருப்பார், அவர் பொறாமப்படாமல் இருந்திருப்பார் என்று சொல்லி தெய்வீக சுபாவத்தையே ரொம்ப முக்கியத்துவப்படுத்தியிருப்பாங்க. அது ரொம்ப நல்ல சபை, ஆரோக்கியமான சபை. ஆனால் அவர்கள் மற்ற இரண்டுக்கும் முக்கியத்துவம் கொடுக்கலன்னா அவர்கள் முழுமையான வெற்றியுள்ள தலைவர்களாகவும் முழுமையான ஒரு ஆரோக்கியமான ஒரு சர்ச்சாகவும் ஆவிக்குரிய மாற்றத்தை எழுப்புதலை கொண்டு வருகிற சபைகளாகவும் மாற முடியாது. தே கேன் பிரிங் த நேச்சர் ஆஃப் கிரைஸ்ட். அதையே மெயினாக பேசுவாங்க. அதுதான் அவங்களுடைய மிகப்பெரிய கருத்தாக இருக்கும். தவறு கிடையாது. பாருங்கள், இட்லி சாப்பிட்றது தப்பானா தப்பு கிடையாது. ஆனால் 365 நாள் இட்லி சாப்பிட்றது ரொம்ப தப்பு. எப்படி? ஏன்னா அதை விட சில ஆரோக்கியமான உணவுகள் என்ன பண்ணுது, நமக்கு இருக்குது. ஆவியில் வெந்தது பிரச்சனை இல்லைன்னு சொல்லி இவன் வெறும் அதையே சாப்பிட்டுக்கிட்டே இருந்தான்னா உடம்புல தேவையான எல்லா மற்ற நிலைகளும் என்ன பண்ணிடும், பிரச்சனையாக மாற்றப்பட்டு விடும். அதே போல் தெய்வீக சுபாவத்துக்கு நீங்கள் ஆயத்தமாகுங்கள். நீங்கள் நிறைய பேர் பாஸ்டர்ஸும் லீடர்ஸுமாக இருக்கிறதுனால என்னுடைய சிறிய ஆலோசனை உங்களுக்கு கொடுக்குறேன் பாருங்கள். சபையிலே ஒரு சம போஷாக்கான செய்தியை கொண்டு போவதில் கவனமாக இருங்கள். கிறிஸ்துவின் சுபாவத்தை மட்டும் நம்ம ரொம்ப அது மட்டுமே போதும் பிரதர் அப்படின்ற இலக்கை நோக்காதபடி அதை தாண்டியும் மைண்ட் ஆஃப் கிரைஸ்ட், அடுத்தது பார்த்தீங்கன்னா தெய்வீக சிந்தனையை உடையவர்களாய் மக்களை மாற்ற வேண்டும். இதுதான் ஞானம். இதுக்கு பேர் தான் என்னது, ஞானம். பாருங்கள், ஞானம் இருக்கிற இடத்துல வாழ்க்கைகள் கட்டப்படும். வாழ்க்கைகள் என்ன பண்ணப்படும்? wherever there is wisdom there will be constructionism. கட்டப்படும், வாழ்க்கைகள் கட்டப்படும், ஊழியங்கள் கட்டப்படும், ஒரு குடும்பம் கட்டப்படும், பொருளாதாரம் கட்டப்படும். where there is mind of Christ there will be development. இன்னைக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு வெற்றிடம் என்னவென்று சொன்னால் தெய்வீக சுபாவத்தை நம்ம ரொம்ப அதிகமாய் பேசி இந்த தெய்வீக சிந்தனை என்ற ஒரு இடத்தை பெரிய ஓட்டை விட்டு வைத்திருக்கிறோம். அதனால்தான் பல பேருடைய லைஃப் கட்டப்படவில்லை, பல பேருடைய குடும்பங்கள் கட்டப்படவில்லை, பல பேருடைய பொருளாதாரங்கள் கட்டப்படவில்லை. இன்னும் சொல்கிறோம் பாருங்க, பல பேருடைய ஆரோக்கிய சரிவுக்கும் அதுதான் காரணம். they don't have wisdom. through wisdom the house is built. நீதிமொழிகள் இருக்குது. வீடு எப்படி கட்டப்படுமா? ஞானத்தினால். so when there is a mind of Christ, when there is the thoughts of Christ are flowing irrefutably, தேவனுடைய சிந்தனைகள் ஏராளம் தாராளமாய் ஒருத்தனுக்குள்ள போகுதுன்னா அதனுடைய வெளியரங்கமான அடையாளம் என்னன்னா அவன் எல்லாவற்றையும் கட்டி எழுப்புகிறவனாக இருப்பான். ஸோ ஒரு சின்ன ஆலோசனை பாருங்கள், உங்களால் வாழ்க்கையில் எதையாவது பெருசாக கட்ட முடியலையா, செக் யுவர் மைண்ட் ஆஃப் கிரைஸ்ட். நீங்கள் தெய்வீக சிந்தனையில் எவ்வளவோ ஆயத்தப்படுத்தி இருக்கிறீர்கள். சிலருக்கு நல்ல இருதயங்க, தட்ஸ் த நேச்சர் ஆஃப் கிரைஸ்ட். ஆனால் வாழ்க்கையில் பெரிய மாற்றங்களை கொண்டு வர முடியாமல் தவித்து கொண்டிருப்பார்கள். ஏன்னா அவங்களுக்கு தெய்வீக சிந்தனை, அந்த தெய்வீக ஞானத்தினுடைய பரிமாற்றங்களை அவர்கள் கவனிக்காமல் இருந்திருக்க முடியும். இந்த காலை வேளையிலே நான் உங்களை ஆயத்தப்படுவதற்கான இரண்டாவது இலக்கு என்னவென்று சொன்னால் டு ஹாவ் த மைண்ட் ஆஃப் கிரைஸ்ட். ஸோ இந்த லீடர்ஷிப் கிளாஸில் ஒரு சில தலைப்புகள் தெய்வீக சுபாவங்களை சார்ந்ததாக இருக்கும். ஒரு சில செய்திகள் நம்முடைய ஆவிக்குரிய மண்டலங்களை, நம்முடைய சிந்தனை மண்டலங்களை, விசேஷமாய் நம்முடைய ஞானத்தை கட்டி எழுப்பக்கூடியதாக இருக்கும். மூன்றாவதாக டு பிரிங் த ஒர்க் ஆஃப் கிரைஸ்ட் டு ரியாலிட்டி. இயேசு கிறிஸ்து விட்டு போன அந்த வேலைகளை மறுபடியும் நாம் பூமியிலே நிறைவேற்றுவதற்காக நாம் ஆயத்தப்பட வேண்டும். இயேசு கிறிஸ்துனுடைய ஊழியங்களை பார்க்கலாம் பாருங்க. First he was doing preaching and teaching. இயேசு கிறிஸ்து பிரசங்கமும் செய்தார், போதிக்கவும் செய்தார். பிரசங்கத்துக்கும் போதனைக்கும் பெரிய வித்தியாசம் இருக்கிறது. பிரசங்கம் என்பது அறிவிப்பு, போதனை என்பது புரிய வைப்புதல். preaching is proclamation. நான் ஒரு செய்தியை மற்றவர்களிடத்தில் போய் சொல்லுவது என்பது பிரசங்கம். ஸோ இதை நம்ம தெருவில் பிரசங்கம் பண்ணலாம், வீட்டு கூடுகளில் பிரசங்கம் பண்ணலாம், இல்லாவிட்டால் பொது சந்தைகளிலே பிரசங்கம் பண்ணலாம். ஒரு காஸ்பல் மீட்டிங்னா பிரசங்கம் பண்ணுறது, அங்கே போய் உட்காந்து நீங்கள் 25 வசனத்தை எடுத்து அதனுடைய மூல பாஷையெல்லாம் சொல்லிட்டு இருந்தீங்கன்னா எல்லாருக்கும் மூளை கலங்கிடும். ஏற்கனவே அவனை மூளை கலங்கின நிலைமையில் இருக்கிறவனை விடுதலை ஆக்கிறதுக்கு தான் பிரசங்கம் பண்ணவே போயிருக்கிறோம். ஸோ ப்ரீச்சிங் இஸ் டிஃப்ரெண்ட், டீச்சிங் இஸ் டிஃப்ரெண்ட். டீச்சிங்னா என்னென்னா புரிய வைத்தல்.
இயேசு இரண்டையுமே செய்தார். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்தை நீங்கள் வீட்டில் போய் படித்து பார்க்கலாம் பாருங்க. ஜஸ்ட் a ரெஃபரன்ஸ். Matthew chapter 4 verse 23, Matthew chapter 9 verse 35, மத்தேயு 9:35. இந்த இரண்டு வசனங்களும் பார்த்தீங்கன்னா இயேசு போதிக்கவும் செய்தார், பிரசங்கமும் பண்ணினார். அடுத்தது பாருங்க, இயேசு அவர்களை விடுதலையாக்கினார், சுகமாக்கினார். ஓகே, there is a deliverance and there is a healing. நான் சொல்றதெல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியமான பாகுபாடுகள். டெலிவரன்ஸ் வேற, ஹீலிங் வேற. சில டைம் டெலிவரன்ஸ் ஊடாக ஹீலிங் கிடைக்கும், சில டைம் ஹீலிங் வழியா டெலிவரன்ஸ் கிடைக்கும். பட் இட் இஸ் டோட்டலி டூ டிஃப்ரெண்ட் திங். சுகமாக்கப்படுவது என்பது வேறு, விடுதலையாக்கப்படுவது என்பது வேறு. ஆனா இவ் இரண்டையுமே இயேசு செய்தார். இவ் இரண்டையுமே இயேசு என்ன பண்றாரு? பூமியில செய்கிறார். சுகமாக்கவும் செய்கிறார், விடுதலையாக்கவும் செய்கிறார். ஹல்லேலூயா. ஸோ தேவனுடைய செய்கைகளை நீங்கள் பார்ப்பீர்கள் என்றால் அவர் ஆவியானவரால் நிரப்பப்பட்டு அநேக தெய்வீக வரங்களினாலே செயல்படுகிறவராய் இருக்கிறார். ஸோ த ஒர்க் ஆஃப் கிரைஸ்ட், ஸோ த ப்ரிப்பரேஷன், 3 நிலைகள் தான் இந்த பூமியிலே இருக்குதுன்னு நான் ஒரு கன்க்ளூஷனுக்கு வந்திருக்கிறேன். ஒரு கூட்டம் தெய்வீக சுபாவத்தை நோக்கி போகுது, ஒரு சிலது எப்போ பார்த்தாலும் டீச்சிங்கு மெட்டிகுலஸ்லி லைன் பை லைன், ப்ரிசெப்ட் பை ப்ரிசெப்ட் டீச்சிங்னு ஒரு டீம் போயிட்டு இருக்குது. இவங்க எப்போ பார்த்தீங்கன்னாலும் ஒரே டீச்சிங் செமினார் தான், அப்படி ஃபுல்லாக டீச்சிங்கில் தான் இருப்பாங்க. 3 மணி நேரம் 4 மணி நேரம் நோட்ஸ் எடுத்து கையே வளைஞ்சிடும். இப்படி தே ஆர் பர்சூவிங் ஒன்லி த விஸ்டம். ஓ, ஏசு அப்படி செய்தாராம், ஏசு இப்படி செய்தாராம், சரி நீ என்ன செய்தன்னா அதெல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு. வெறும் படிப்பு தான். திஸ் இஸ் அ ப்ராப்ளம் ஆஃப் டீச்சிங் மினிஸ்ட்ரி. நான் இதுல இருந்தெல்லாம் வேலியை தாண்டி ஓடி வரணும்னு ரொம்ப ட்ரை பண்ணுறேன். இட் இஸ் குட் டு ஹேவ் அ டீச்சிங் மினிஸ்ட்ரி. இட் இஸ் த மைண்ட் ஆஃப் கிரைஸ்ட். நீங்கள் எந்த சப்ஜெக்ட் எடுத்தீங்கனாலும் இது எனக்கு கொஞ்சம் தெரியும், அது எனக்கு கொஞ்சம் தெரியும், அது எனக்கு கொஞ்சம் தெரியும் அப்படின்னு நம்ம அந்த மமதையான எண்ணங்களிலே ட்ராவல் பண்ணுவோம். அந்த சப்ஜெக்ட் தெரியும், இந்த சப்ஜெக்ட் தெரியும், அந்த புக்கு படித்தாச்சு, இந்த புக்கு படித்தாச்சு. ஸோ யூ ஆர் ஆப்ரேட்டிங் இன் த மைண்ட் ஆஃப் கிரைஸ்ட் லெவல். பட் த ஹெல்த்தி லெவல், ஒரு ஆரோக்கியமான ஆயத்தம் என்பது தெய்வீக சுபாவம், மனதிலே இந்த கிறிஸ்துவினுடைய சிந்தனை உடையவர்களாய், 3வது இயேசு கிறிஸ்துவை போல பூமியிலே வேலை செய்கிறவர்களாய் மாறுவது. ஹல்லேலூயா. டு ஒர்க் த ஒர்க் ஆஃப் கிரைஸ்ட். ஸோ ஊழியம் என்பது இந்த 3 கால்களிலே நின்று கொண்டது. த 3-legged stool என்று சொல்லலாம். 3 நிலைகளிலே நாம் ஆயத்தப்பட வேண்டும். சிலர் பாருங்கள், இருதயம் ரொம்ப அன்பான இருதயம், யாருக்குனாலும் ஓடி போய் இறங்கி ஹெல்ப் பண்ணி. அன்றைக்கி ஒரு பாஸ்டர் கேட்டேன், ஏன் மீட்டிங் வரலன்னு. ஐயா, எங்கள் வீட்டு பில்லிவர் ஒருத்தவங்களுக்கு சிலிண்டர் காலி ஆயிடுச்சு, ஸோ அவங்கக்கிட்ட வண்டி இல்லை, நான் தான் போய் எடுத்துன்னு போய் என்ன பண்ணேன், சிலிண்டர் வாங்கி கொடுத்தேன்னு. பரவாயில்லையே, இப்படிப்பட்ட ஒரு அருமையான போதகருக்காக அந்த திருச்சபை என்ன பண்ணணும், வாய் திறந்து வாழ்த்தணும். ஏன்னா ஒரு பாஸ்டர் போய் சிலிண்டர் எடுத்துன்னு பில்லிவருக்கு என்ன பண்ணுறாரு, கொடுக்குறாரு. அந்தளவுக்கு இறங்கி போய் நல்ல மனதோடு வேலை செய்கிறார்கள். நல்ல ஆரோக்கியமான மனது. ஒரு பிரச்சனைனா பாருங்க, அந்த பாஸ்டர் கூடயே இருக்கிறார். நான் நிறைய நல்ல போதகர்களை பார்த்துருக்கிறேன், அதுக்காக ஸ்தோத்திரம். they have the nature of Christ. ஒரு பிரச்சனைனா கூட இருக்கிறாங்க. அடுத்தது, do they deliver the mind of Christ? அடுத்த கேள்வி என்னன்னா, அவர்கள் தேவனுடைய ஞானத்தை தங்களுடைய சபைகளிலும் தங்களுக்குள்ளாகவும் கொண்டு போய் சேர்க்கிறார்களா? 3வது, தெய்வீக பலனினாலே, அபிஷேகத்தினாலே அவர்கள் தேவனை இந்த பூமியிலே தேவ திட்டத்தை நிலைப்படுத்துகிறார்களா? டு டூ த ஒர்க் ஆஃப் கிரைஸ்ட். இயேசு கிறிஸ்துவனுடைய வேலையை செய்வது. நான் சொல்கிறேன், இதுக்கு 3த்துக்கு தான் நம்ம ஆயத்தமாகணும், வேறு என்ன ஆயத்தமும் கிடையாது. இப்படி சிலர் மீட்டிங் போகிறதுக்கு ரொம்ப ஆயத்தமாவாங்க. அப்படி அந்த ட்ரெஸ்ஸு போடலாமா, இந்த ட்ரெஸ்ஸு போடலாமா, நைட்டே எடுத்து என்ன பண்ணுறது. நான் ஒருத்தர் சமீபத்தில் சந்தித்தேன். அவர் சொன்னார், நான் சொன்னேன், உங்கள் ட்ரெஸ்ஸிங் ரொம்ப அழகாக இருக்குது பதர், ரொம்ப ரொம்ப அற்புதமாக இருக்குது. ஆமாம் பதர், என் ஒய்ஃப் என்ன பண்ணுவான்னா 2-3 நாளைக்கு முன்னாடியே எடுத்து எல்லாம் என்னை போட்டு செக் பண்ணி ஃபோட்டோலாம் பார்த்து அதுக்கப்புறம் தான் என்னை அனுப்பிச்சி வைப்பா மீட்டிங்கு. நான் கேட்டேன், இப்படி ஒரு அற்புதமான ஒய்ஃபை நீங்கள் பெற்றதுக்கு பாக்கியசாலி நீங்கள். ஏன்னா என் ஒய்ஃபுக்கெல்லாம் நான் என்ன ட்ரெஸ்ஸு போட்டு போகிறேன்னு அவளுக்கு சுத்தமாக தெரியாது. சில டைம் எனக்கும் தெரியாது. இந்த ஃபோட்டோவை வச்சு தான் கண்டுபிடிச்சிக்குது, ஓஹோ இந்த ட்ரெஸ் இப்படி இருக்குது, அந்த ட்ரெஸ் இப்படி இருக்குது. சிலர் இந்த ப்ரிப்பரேஷனில் ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருக்கிறாங்க. ஆனால் ஒரு சிலர் பாருங்கள், வேறு எதுலெல்லாமோ ப்ரிப்பரேஷன் காமிக்கிறாங்க. ஒரு மீட்டிங், சிலர் பார்த்தீங்கன்னா சாப்பாடு ப்ரிப்பேர் பண்ணுறதுல எக்ஸலண்ட்டு. ஐயோ, அவங்களுக்கு அது கொடுக்கணும், இது கொடுக்கணும், இந்த கூட்டு கொடுக்கணும், அந்த கூட்டு கொடுக்கணும். கொடுக்குறவன் சாப்பிட்றவனை பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் ஒரே பிளேட்டில் மொத்தமாக போட்டு சாப்பிட்டுன்னு இருக்கான். இந்த ஆயத்தம் பண்ணவர் பார்த்தீங்கன்னா அவ்வளோ தனித்தனியாக என்ன பண்ணுவார். சில பேர் இருக்கிறாங்க, நீங்கள் சாப்பிட்றதுல பார்த்தீங்கன்னா சாம்பார், மீன் குழம்பு, கறி குழம்பு, ரசம், தயிர் எல்லாத்தையும் மொத்தமாக சாப்பிடுவான். அவனை பார்த்தா எனக்கு என்னென்னா, தயார் பண்ணவனை நினச்சி தான் கஷ்டமாக இருக்குது.
அவன் எவ்வளவோ எதுக்கு ஆயத்தப்படுறான் பாருங்க. இதை இப்படி சாப்பிடணும், இதை இப்படி சாப்பிடணும். நீங்கள் சில நான் வெஜிடேரியன் கல்யாணத்துக்கு போயிட்டீங்கன்னா எதோட சாப்பிடணும்னு ஒரு பிரச்சனை இருக்குது தெரியுமா உங்களுக்கு? ஏன்னா நம்ம மோஸ்ட்லி ஆமாம் நான் வெஜிடேரியன். நம்மளுக்கு தெரிஞ்சதெல்லாம் ஒன்றே ஒன்று, இந்த ரைஸு இந்த பக்கம் என்னது பொரிச்சது இல்லாட்டி அவிச்சது, ரெண்டு தான். ஆனால் நீங்கள் வெஜிடேரியன் கல்யாணத்துக்கு போனீங்கன்னா ஒன்று வைப்பான். எதுக்கு இதுக்கு வச்சுருக்கிறான், எதுக்கு இதை வச்சுருக்கிறான்னு நம்மளுக்கு கனெக்ட் பண்ணுறதே லேட் ஆகிடும். அவ்வளோ ப்ரிப்பேர் பண்ணுறான். நான் எதற்கு சொல்கிறேன்னா, நம்ம இதிலெல்லாம் ரொம்ப ப்ரிப்பரேஷன் கொடுக்காம இந்த 3 காரியங்களுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு லீடர்ஸ் ரெடி ஆகணும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நேச்சர் ஆஃப் கிரைஸ்ட், தெய்வீக சுபாவம் எனக்குள்ளாய் உருவாக வேண்டும். தேவனுடைய சிந்தனை எனக்கு கிடைக்க வேண்டும். பாருங்கள், நீங்கள் பெரிய பெரிய பிரசங்கம் பண்ணாமல் உங்களுடைய மனதின் மாற்றத்தை வைத்தே நீங்கள் பெரிய மாற்றங்களை ஏற்படுத்தலாம். தெரியுமா உங்களுக்கு? நீங்கள் ரோமன் கேத்தலிக்ஸை போய் அவங்களுடைய ஸ்டைல் ஆஃப் ஒர்க்கிங்கை பற்றி நீங்கள் பார்க்கணும். அவங்களாம் பெரிய பிரசங்கியாரெலாம் கிடையாது. நீங்கள் ரோமன் கேத்தலிக் சர்வீஸ் அட்டன் பண்ணிங்கன்னா இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். அவங்க எதையோ ஒன்று பாடின்னு இருப்பாங்க. கரெக்டாக நான் கொஞ்சம் அட்டன் பண்ணியிருக்கேன். வித்தியாசமாக இருக்கும். நம்மளுக்கு எந்த வேலையுமே கிடையாது. சும்மா கொஞ்ச நேரம் உட்காந்துன்னு வந்தால் போதும். இந்த பெந்தேகோஸ்து மாதிரி எந்திரிச்சு கையை நீட்டு காலை நீட்டு முட்டி போடு திரும்பு படு, எந்த பிரச்சனையுமே கிடையாது. ரொம்ப ரிலாக்ஸ்டான சர்வீஸ்னால் நீங்கள் ரோமன் கேத்தலிக் சர்ச்சுக்கு போயிடணும். உங்களை எந்த டிஸ்டர்பன்ஸுமே பண்ண மாட்டாங்க. அவங்களே திரும்பி நின்று ஜோம் பண்ணுவாங்க, அவங்களே உங்களை பார்த்து ஜோம் பண்ணுவாங்க. எல்லாம் பண்ணிவிட்டு கடைசியில் அந்த பங்கு தந்தைகிட்ட போய் என்ன பண்ணோம், அந்த அருளை வாங்கிட்டு போயிடணும். அவ்வளோதான், எந்த பிரச்சனையுமே கிடையாது. ஆனால் அவங்களுடைய மைண்டை பார்த்தீங்கன்னா பல 100 ஆண்டுகளுக்கு முன்பாகவே சமுதாயத்துக்கு என்ன தேவை, ஒரு மனிதன் பிறந்தால் என்ன தேவை, அவன் வளர்ந்தால் என்ன தேவை, அவனுடைய எதிர்கால படிப்புக்கு என்ன தேவை, அவன் சமுதாயத்தை மாற்றுவது என்ன தேவைன்னு எல்லாவற்றையும் they have biggest operator of mind of Christ. நம்ம அவங்கள பார்த்து சொல்லுவோம் அவங்ககிட்ட ஆவியே இல்லைன்னு. ஆனால் அவனுக்கு மைண்ட் இருக்குது, அவனுக்கு மூளை ரொம்ப தெளிவாக இருக்குது. இப்போ நீங்கள் இன்றைக்கும் அந்த சிஸ்டம் உங்களால் என்ன பண்ண முடியல, பிரேக் பண்ண முடியல. ஏன்னா அவ்வளோ அற்புதமாக இதை வடிவமைத்திருக்கிறார்கள். ஐ ட்ரூலி பிலீவ் ஒரு சமுதாய மாற்றத்திற்கு ஞானமும் கட்டி எழுப்புதலும் அவசியமாக இருக்குது. பெண்டெகோஸ்துக்காரங்க 3வது நம்ம தான். எப்போ பார்த்தாலும் இயேசுவை போலவே என்ன பண்ணணும், பிரசங்கம் பண்ணணும். அவர் உங்களை மாதிரியா பிரசங்கம் பண்ணியிருப்பார். மைக் எடுத்தால் 3 மணி நேரம் கீழே வைக்காம போட்டு பிரசங்கம் பண்ணி, சில பிரசங்கம் பண்ணால் அவங்க என்ன பாயிண்டில் ஆரம்பித்தாங்க என்ன பாயிண்டில் முடிக்க போகிறாங்கன்னு அவங்களுக்கே தெரியாது. நடுவில் பிலீவர் யாராவது ஹெல்ப் பண்ணால் தான் உண்டு. இப்படி சார் அந்த பாஸ்டர் அந்த பாயிண்ட்டை விட்டீங்க, இருங்க அதுதான் நான் தேடின்னு இருந்தேன். இதுதான் நம்ம 3வது டீம். ஒரே இயேசுனுடைய வேலை, எங்கே போனாலும் இயேசுனுடைய வேலையை செய்யணும். இல்லை, we need these 3 things. ஓகே, நம்ம அப்படியே எழுப்பி நின்று இந்த 3 காரியங்களுக்காக நம்ம கொஞ்ச நேரம் செபிக்க போகிறோம். ஐ ஸ்ட்ராங்லி பிலீவ் த ஹோலி ஸ்பிரிட் வாண்ட்ஸ் டு ப்ரிப்பேர் us. ஆவியானவர் நம்மளை இந்த 3 நிலைகளிலே ஆயத்தப்படுத்த விரும்புகிறார். கொஞ்ச நேரம் நம்ம செபிக்க போகிறோம். கொஞ்ச நேரம் ஆவியானவருடைய சத்தத்தை நம்ம கேட்டு பலனாய் செபிக்க போகிறோம். ஓ ஹல்லேலூயா. கொஞ்ச நேரம் எங்களோட ஆவியில செபிங்க. நான் அதுக்கு தான் இந்த லீடர்ஷிப் செமினாரை நம்ம பகலில் வச்சோம். ஏன்னா கொஞ்சம் நம்ம டைம் எடுத்து சில விஷயங்களை செய்வதற்கு கர்த்தர் நமக்கு உதவி செய்வார் என்று நான் ஆழமாய் நம்புகிறேன். கர்த்தாவே, முதல் லெவலுக்காய் செபிப்போம். கர்த்தாவே, தெய்வீக சுபாவங்கள் எனக்குள்ளாய் உருவாக வேண்டும். எல்லாரும் கொஞ்ச நேரம் தேவனை நோக்கி ஜெபம் பண்ணுவோமா? லார்ட், ஐ நீட் த மைண்ட் ஆஃப் கர்த்தாவே, ஐ நீட் த நேச்சர் ஆஃப் கிரைஸ்ட். கர்த்தாவே, எங்கெல்லாம் எனக்கு சுபாவ மாற்றங்கள் தேவையோ அந்த சுபாவ மாற்றங்கள்லாம் கர்த்தாவே நான் சந்திக்க முடியாது செபிக்கிறேன். ஓ ஹல்லேலூயா. உண்மையாகவே இயேசு இதை தான் செய்திருப்பாரா? உண்மையாகவே இந்த சிச்சுவேஷனில் இயேசு இந்த முடிவை தான் எடுத்திருப்பாரா? இப்படி தான் தன்னுடைய சுபாவத்தையும் தன்னுடைய உணர்வுகளையும் அவர் வெளிப்படுத்தி இருப்பாரா? ஐ ஹாவ் டு ஹாவ் த நேச்சர் ஆஃப் கிரைஸ்ட் ஆஃப் ஃபாதர் லார்ட். ஆவியின் கனிகளை நான் கர்த்தாவே இந்த பூமியிலே கொடுக்கக்கூடியவனா, அதை அபியாசப்படுத்துகிறவனா, அதை வெளியரங்கப்படுத்துகிறவனா கர்த்தரினை மாற்றுவீராக, கர்த்தரினை மாற்றுவீராக. ஓ ஹல்லேலூயா. கொஞ்ச நேரம் ஜெபம் பண்ணுங்க. கர்த்தாவே, தெய்வீக சுபாவங்கள் ஒரு ஆவிக்குரிய தலைவனாய் எனக்குள்ளாய் அது உருவாக வேண்டும். அப்பா கர்த்தாவே, என்னை பார்க்கிறவர்கள் கிறிஸ்துவை பார்க்க வேண்டும். என் பேச்சை கேட்கிறவர்கள் கிறிஸ்துவனுடைய பேச்சை கேட்க வேண்டும். கர்த்தாவே, என்னுடைய செய்கையை பார்க்கிறவர்கள் கிறிஸ்துவனுடைய செய்கையை பார்க்கிறவர்கள் மட்டுமல்ல, கிறிஸ்துவனுடைய சுபாவத்தை பார்க்கிறவர்களாக, ஒரு தெய்வீக சுபாவத்தை பார்க்கிறவர்களாக. ஓ ஹல்லேலூயா. ஓ ரெபாலை ஷெதரி கபாலபா
கொஞ்ச நேரம் ஆவியில ஜெபம் பண்ணுங்க. நம்ம ஆயத்தம், அதுக்கு தான் ஆயத்தம். ஓ ஹல்லேலூயா. வெளியரங்கமான ஆயத்தங்களை காட்டிலோ இந்த உள்ளான ஆயத்தங்கள் மாபெரும் மாற்றங்களை ஏற்படுத்தக்கூடியது, மாபெரும் மாற்றங்களை ஏற்படுத்தக்கூடியது. ஒரு ஆரோக்கியமான மனநிலையிலே நம்ம டிராவல் பண்ணும்படியாய் நம்ம வந்திருக்கிறோம். ஒரு ஆரோக்கியமான மனநிலையிலே டிராவல் பண்ணும்படியாய் வந்திருக்கிறோம். கர்த்தாவே, எங்களுடைய சுபாவங்கள் போக போக கர்த்தாவே கிறிஸ்துவை முழுவதுமாய் பிரதிபலிக்கிற சுபாவங்களாக, கிறிஸ்துவை முழுவதுமாய் கர்த்தாவே காண்பிக்கிற சுபாவங்களாக நாங்கள் மாற விரும்புகிறோம். கர்த்தாவே மத்தாவே, மன்னிக்கிறதுல கிறிஸ்துவை போல மாற கிருபை செய்யுங்கப்பா. எல்லாம் ஒரு சில பாயிண்ட்டுக்காக ஜெபம் பண்ணுங்க. உங்களுக்கு ஆவியானவர் என்ன பாயிண்ட் சொல்லி உங்களை ஜெபம் பண்ண சொல்றாரோ நீங்க ஜெபம் பண்ணலாம். அப்படி இல்லாட்டி எனக்கு என்ன உணர்த்துறாரோ நான் சொல்றேன், அதையும் சொல்லி நீங்க ஜெபம் பண்ணலாம். கர்த்தாவே, மன்னிக்கக்கூடிய சுபாவத்தை ஏற்படுத்துங்கப்பா. கர்த்தாவே, மற்றவர்களை மன்னிக்கக்கூடிய சுபாவம் எனக்குள்ளாய் அதிகமாய் ஓ ஹல்லேலூயா. மற்றவருடைய சூழ்நிலையை புரிந்து கொள்ளக்கூடிய சுபாவம், எம்பத்தி என்று சொல்லுகிறோம். மற்றவர்கள் பரிதாபப்படுறதல்ல, மற்றவருடைய சூழ்நிலையை புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு மனநிலை எனக்கு ஏற்படுத்துவீராக. உடனடியாகவே நான் ஜட்ஜ்மெண்ட்டுக்கு வரக்கூடாதப்பா. எதை பார்த்தாலும் உடனே ஒரு நியாய தீர்ப்பை நான் பேசக்கூடாது. நான் தெய்வீக சுபாவத்தை காண்பிக்க விரும்புகிறேன். சூழ்நிலையை புரிந்து கொள்ள விரும்புகிறேன். சந்தர்ப்பங்களை நான் சரியாய் கர்த்தாவை நிதானிக்க விரும்புகிறேன். கொஞ்ச நேரம் ஜெபம் பண்ணுங்க. ஹல்லேலூயா. இதெல்லாம் ஒரு பெரிய பிரச்சனை. நம்மளுக்கு அந்த சுபாவ மாற்றம் இல்லாததுனால தான் அநேகம் பேர் நம்மளை பின்பற்ற முடியாமல் அவர்கள் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். அநேக நம்முடைய சபை பிலீவர்ஸ் கூட அநேக இடத்துல நம்மளை நோக்கி பார்க்க கூட அவர்களுக்கு பிரச்சனை உண்டாகிறது என்று சொன்னால் they couldn't see the nature of Christ. கர்த்தாவே, இரண்டாவதாக எங்களுடைய மனது கிறிஸ்துவின் மனதாக ஞானம் நிறைந்தவராய் என்னை மாற்றுவீராக. ஓ ஹல்லேலூயா. கர்த்தாவே, கட்டப்பட முடியாத இடங்களெல்லாம் கட்டி எழுப்பக்கூடிய ஞானத்தை கொடுங்கப்பா. ஊழியத்தை கட்டி எழுப்பக்கூடிய ஞானத்தை கொடுங்க. யாரெல்லாம் ஊழியத்தில் ஸ்ட்ரகிள் பண்ணுறீங்களோ இப்போ கொஞ்ச நேரம் ஜெபம் பண்ணுங்க. ஊழியத்தின் நிலைகளை நான் கட்டி எழுப்பணும். கர்த்தாவே, ஐ டோன்ட் ஹாவ் த விஸ்டம். நான் எப்படி செய்யணும், நான் எதை செய்யணும், நான் எப்படி கரெக்டாக எல்லாவற்றையும் நேர்த்தியாய் நான் ஒழுங்குபடுத்த வேண்டும். இந்த ஞானம் எனக்கு உண்டாவதாக. ஓ, இந்த ஞானம் உண்டாவதாக. எல்லாம் கொஞ்ச நேரம் ஜெபம் பண்ணுங்க. அந்த ஞானம் உண்டாவதாக, அந்த ஞானம் உண்டாவதாக. ஓ ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஓ ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஓ ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். கர்த்தாவே, என்னால் ஒழுங்குபடுத்த முடியாத நிலைகள் எல்லாம் கர்த்தாவே நான் இந்த மீட்டிங்க்கு அப்புறம் ஒழுங்குபடுத்த கிருபை செய்யுங்க. கர்த்தாவே, எங்கெங்கெல்லாம் எனக்கு ஒரு ரிலேஷன்ஷிப்ல ப்ராப்ளம் இருக்குதோ அதுக்கு ஞானம் கொடுக்கும்படியாய் ஜெபிக்கிறோம்ப்பா. எங்கெங்கெல்லாம் ஃபைனான்ஷியல் டிஃபிகல்ட்டிஸ் இருக்குதோ அதெல்லாம் ஜெயிக்கக்கூடிய ஞானத்தை கொடுங்க. கர்த்தாவே, எங்கெல்லாம் என்னுடைய பேச்சை நான் மாற்றிக்கொள்ள வேண்டுமோ, நான் பேசுறத ரொம்ப கரெக்டா துல்லியமா அளவோடு சரியாய் பேச கர்த்தர் எனக்கு ஞானம் கொடுப்பீராக. கர்த்தாவே, நான் எல்லாவற்றையும் தேவையில்லாத இடங்களெல்லாம் என்னை நானே ஈடுபடுத்திக் கொள்ளாதபடி நான் ஞானம் உள்ளவனாய் இருக்க கர்த்தர் எனக்கு கிருபை செய்வீராக. கர்த்தாவே, ஒர்க் ஆஃப் கிரைஸ்ட், நான் கிறிஸ்துவின் வேலையை பூமியில் நிறைவேற்றுவதற்கு கர்த்தர் என்னை பலப்படுத்துவீராக, என்னை ஆயத்தப்படுத்துவீராக. கொஞ்ச நேரம் ஜெபம் பண்ணலாம். கர்த்தாவே, நீர் விட்டு போன வேலையை நிறைவேற்றுவதற்காக தான் எங்களை நீர் தெரிந்து கொண்டு எங்களை தலைவர்களாக்கி நீர் அபிஷேகித்து உம்முடைய கிருபைகளை வரங்களை எங்கள் மேல் வைத்து கர்த்தாவே, எங்களுக்கு கொடுக்கப்பட்ட வேலைகளை நாங்கள் துல்லியமாக கிறிஸ்து செய்கிறதை போல இந்த பூமியிலே செய்ய எங்களுக்கு கிருபை செய்வீராக, கிருபை செய்வீராக. கர்த்தாவே, நல்ல தெய்வீக வார்த்தைகளை கொண்டு போய் சேர்க்க கிருபை செய்யுங்க. அற்புத அடையாளங்களை நிறைவேற்ற கிருபை செய்யுங்க. விடுதலைகளை உண்டு பண்ண கிருபை செய்யுங்க. I especially pray for deliverance ministry. இன்னைக்கு எத்தனையோ பேருக்கு என்ன தேவை என்று சொன்னால் நல்ல பிரசங்கம் அல்ல, ஒரு தெய்வீக விடுதலை தேவைப்படுகிறது. கொஞ்ச நேரம் ஜெபம் பண்ணுவோமா? ஒரு டெலிவரன்ஸ் டோரை கர்த்தாவே என் மூலமாய் நீங்க ஓபன் பண்ணுவீங்களாக, என் மூலமாய் ஓபன் பண்ணுவீங்களாக. கர்த்தாவே, நான் எங்க போகிறோமோ அந்த இடத்திலே கர்த்தருடைய திட்டங்கள் திறக்கப்படும்படியாய் ஜெபிக்கிறோம். கர்த்தருடைய நோக்கங்கள் திறக்கப்படும்படியாய் ஜெபிக்கிறோம். ஓ ரஹலா ஷிதிரி கபௌ லபு சபா ரமா ஹபௌ லபு ஷிதிரி கபா லபா. ஒரு ஒர்க் ஆஃப் கிரைஸ்ட். இயேசுவானவரோ பிசாசுடைய வேலைகளை நிர்மூலமாக்கும்படியே வந்தார். Christ came to destroy the works of the devil. பிசாசின் வேலைகளை நிர்மூலமாக்கும்படியாக, அதை தடை பண்ணி போடும்படியாக கர்த்தாவே நாங்களோ கர்த்தாவே எழும்பி பிசாசுடைய வேலைகளை நிப்பாட்டுகிறவர்களாய். ஓ ரபாலா கந்தரா மாகபாலபு. ரட்சிப்புக்கு விரோதமாக எழுப்பப்படுகிற வேலைகள் எல்லாம்
இயேசுவின் நாமத்தினாலே நிப்பாட்டப்படுவதாக. சபைக்கு வர வேண்டிய குடும்பங்களுக்கு விரோதமாக எழுப்பப்படுகிற எல்லா பிரச்சனையும் நிப்பாட்டப்படுவதாக. ஊழியங்களுக்கு விரோதமாய் கர்த்தாவே ஊழியத்தை சப்போர்ட் பண்ணுவதற்கு எதிராக எழுப்பப்படுகிற எல்லா பிரச்சனையும் நிப்பாட்டப்படுவதாக. கிறிஸ்துவனுடைய வேலை வெளியரங்கமாகும்படியாய் செபிக்கிறோம். கிறிஸ்துவனுடைய வேலை வெளியரங்கமாகும்படியாய் செபிக்கிறோம். நீரே உயர்த்தப்படுவீராக. இயேசுவின் மூலம் செபிக்கிறோம் பிதாவே. ஆமென். பிரைஸ் காட்.